இந்த எலெக்ஷனில் வந்து பயங்கரமாக வந்து யங்ஸ்டர்ஸ் ஆர்வம் காட்டியிருக்காங்க. அவங்க நிறைய ஓட் போடணுங்கன்னு முன் வந்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ சில இடங்களில் சொல்கிறது இவங்க வந்து விஜய் அப்படிங்கிறவரோட ஃபேஸை பார்த்ததுக்காகவே அவங்க ஓட் பண்ணியிருக்காங்க. அந்த கேண்டிடேட்டாக இருக்கட்டும், அந்த மேனிஃபெஸ்டோவாக இருக்கட்டும், அவங்களோட ஐடியாலஜி இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு தெரியுமா, அதெல்லாம் அந்த நாலேஜோடு தான் இவங்க ஓட் பண்ணாங்களா பெரும்பான்மையாக அவங்களுக்கு ஓட் வர்றப்போ பெரும்பான்மையாக இந்த மாதிரி நாலேஜோடு தான் ஓட் பண்ணாங்களாங்கிறது ஒன்று இருக்குல்ல. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நாலேஜபிளாக தான் ஓட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜென்ரலாக ஏன் இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டிங் எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னா உங்களுக்கு போலிங் எல்லாம். ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து எப்போவுமே இந்த பெரியவங்கெல்லாம் 2 கட்சிகள் தான் இருக்கும், ஓகேவா, எக்ஸ்ட்ராவாக ஒன்று இருக்கும். ஸோ அது அந்த அளவுக்கு வந்து அவங்க வரமாட்டாங்க. ஸோ இதே மாற்றி மாற்றி போட்டுட்டு தான் இருந்தோம். ஸோ போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 1 இயருக்கு அப்புறம் திருப்பி வீட்டில் இந்த தாத்தா பாட்டியில் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா, இது அது கிடைக்கல, இந்த பொருட்கள் கிடைக்கல, ரேஷன் ஷாப்பில் இது கிடைக்கல. ஸோ ஏதாவது கீப் ஆன் சம்திங், அவங்களுக்கு தேர் நாட் சாட்டிஸ்ஃபைடு. whatever they getting they are not satisfied இல்லையா. ஸோ அப்படி நம்ம யங்ஸ்டர்ஸும் பார்த்துட்டு இவங்களா ஓட்டு போட்டுக்கிறாங்க, இவங்களா புலம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன முடிவெடுக்கிறதுன்னு இவங்களுக்குமே தெரியல. திஸ் ஆர் தட் இப்படி தான் போயிட்டுருக்கு நாட்டில் அப்படின்னு. ஸோ இவங்க இப்போ வந்து ஜென்ரேஷன் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் நம்ம அதை மாற்றக்கூடாது, இவங்க ஓட்டும் போட்டுடுறாங்க, பின்னாடி பேசிக்கிட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க, ஓகேவா, நம்ம ஏன் வந்துட்டு ஒரு ஓகே இப்படி ஒரு தலைவன் நமக்கு வராரு, ஸோ இப்படி வரும்போது நம்ம ஏன் அதை சூஸ் பண்ணக்கூடாது.